மக்களை இன்றைக்கி நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூருக்கு தான். அப்படி தானே சொல்லி நினைக்கிங்க? இல்லை கலைவாண அரங்கத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. எதுக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாம், ஐயோ அவங்க திட்டுவாங்க காய்ஸ். நான் கூட சரி சில்ட்ரன்ஸ் டேக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க போல், நம்ம எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணேன்னு நினச்சேன். பட் அதை விட ஒரு முக்கியமான டே தான் வேர்ல்டு டயபெட்டிஸ் டே. வருண்டா எல்லாம் சும்மா எப்பயாச்சும் பொழுது போல நாட்டி போட்டுக்க வேண்டா. எங்கடா மறைஞ்சுக்கிறாங்க. அதுவும் ரைட்டு தான். சும்மா ஹாய் சொல்கிறா டாக்டர் சிவா. இவர் தான் எங்கள் OMC. எஸ் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னதுன்னா, நம்ம இப்போ இந்த வயசு இருந்தாலும் ஒரு ஊசி போடுறதுக்கே பயப்படுவோம். பட் இப்போல்லாம் டான்ஸ் ஆடினாங்களே, அவங்க யார் தெரியுமா? டெய்லி 4 ஊசி போட்டுக்கிற டைப் 1 டயாபெட்டிஸ்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் தோணுது, நம்ம படுற கஷ்டம்லாம் அந்த பிள்ளைங்களோட கால் தூசி கூட வராது. மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், டயாபெட்டிஸ் வராமல் உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க. அப்படி மேபி வந்துட்டாலும் கவலைப்படாமல் டாக்டர் சொல்கிறத கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு மேம் இங்கே பேசுனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கும் டைப் 1 டயாபெட்டிஸ் தான். எத்தனை 15 வயசுலேயே வந்துருச்சு. அவங்களுக்கு இப்போ 55 வயசு, இன்னும் லைவாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு அதாவது சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறாங்க செய்கிறாங்க. அது வந்துட்டாலும் பயப்படாமல் பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஏன்னா டைப் 1 டயாபெட்டிஸ்ங்கிறது அந்த பிள்ளைங்களோட குத்தம் இல்லை, அது ஜெனட்டிக் ரீசனோ சம்திங். ஆமாம் சொல்லு. ரெடி பண்ணுக்கிறேன், இன்ஸ்டால் போட்டுக்கிறேன். ஆமாம், இப்போ நீ இப்போ பேசுனதையும் போட தான் போகிறேன்.